எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. எறாவெல்லாம் பீஸாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தோலை எடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எறா கிரேவிக்கு கொத்தமல்லி இலை, ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, இது கூடவே இன்னும் கொஞ்சம் புதினா, தேங்காய் ஒரு 6 பீஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கசகசா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த டைமில் வெங்காயம் பெரிய சைஸு 2, பச்சை மிளகாய் 1, நல்ல காரம்தான். இங்கே பாருங்கள், தக்காளி இது நிறையா இருக்குது, 2 பேட்சாக கூட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயத்தை அள்ளிக்கிட்டேன். தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, கிரேவி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது அப்புறமா அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுடுங்க. சாந்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டுக்கு தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லாவே செவந்து வரட்டும். இந்த எறாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துனா அந்த எறா கூடயே நல்லா வதங்கி வரும். நல்லா கமகமன்னு மனமாக வாசனையாக இருக்குது. இது பாருங்கள், மசாலா விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஜாரை இருக்கிற தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தான் வைக்கணும். எறா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சா போதும். கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். நல்லா கொதித்த பிறகு நல்லா திக்னஸாக கிடைக்கும் நமக்கு கிரேவி. அப்படியே மூடி வைங்க, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். எடுத்து கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எறா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாதம் வச்சு சாப்பிடுங்க. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளெயின் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்பவே நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், ரெகுலராக யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸு. தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கிரேவிக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 3 பட்டை,
3 கிராம்பு நல்லா பொரிச்சிடுது. ஒரு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. தூள் கறிக்கிடும். தீய குறவாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். இப்போது நம்ம சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க, நிறையா இதாகிங்க. 1 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் சேர்த்து பேஸ்ட் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே மூடி வைங்க ஒரு 1/4 மணி நேரம். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதன் பிறகு தக்காளி அரைச்சிடலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரே ஒரு தக்காளி தான், நார்மல் சைஸு. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே கொண்டு போய் சிக்கன் கிரேவியில் ரெடி ஊற்றிடலாம். பாருங்கள், அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ப்ளெயின் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீள்வாட்டத்தில் கத்தியால் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1, பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். இது தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி, அதனால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். புதினா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க ஒரு 2 செகண்டு. காரம் மிளகாத்தூள் 1, பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். பெரிய மிளகாய் காரம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், தயிர் 2 ஸ்பூன். சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தகுந்த உப்பு நல்லா கலந்து விடுங்க. பாதி எலுமிச்சம்பழம் சாறு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வைக்கிறேன். அவ்வளோதான், நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து பிரியாணி ரெடி ஆகிடும். மூடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுது. அரிசியை வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. ஒரு விசில் வந்தால் போதும். ப்ளெயினாக பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒயிட் ரைஸ் இல்லாமல் இது மாதிரியும் சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் உதிரியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.